ஹலோ கைஸ், இன்னைக்கு ஜிம்மனோட 5 ஷாட் தான் பார்க்க போகிறோம், பார்ட் 2. ஸோ போன பார்ட் ஏதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்மன் வந்து நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டான். பட் அவங்களுக்கு அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நைட்டாக இருக்கும், பட் வந்திருக்க மாட்டான். மறுநாள் காலையில் வாயின் வந்து யதார்த்தமாக அவனோட ஸ்டடி ரூம் எட்டி பார்க்கும்போது அவனும் சோயா ரொம்ப க்ளோஸாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது ஒரு மாதிரி ஷாக்காகி பார்த்துட்டு இருந்திருப்பா. அவளுக்கு புரிஞ்சிருக்கும் இவன் ஏன் தாங்கிட்ட க்ளோஸாக இல்லை அப்படிங்கிறது. ஸோ அப்படியே திரும்பி பார்த்தா ஜிம்னு சொல்லியிருப்பான் அவன் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக மூவ் ஆகிட்டு போயிருப்பான். அதோட அந்த பாடத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 2 இன் 5 ஷாட். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொன்னீங்க இப்போ என்கிட்ட? இப்போ என்ன சொன்னீங்க? ஏன் உனக்கு காது கேட்கலையா? அவள் தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் சோயா. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். ஓ, 3 இயர்ஸாக லவ் பண்ணுறீங்க? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனால் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு? ஆமாம் ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் நான் விருப்பப்பட்டு பண்ணலையே, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களே. ஆனால் நான் உங்களை விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது உன்னோட தலையெழுத்து. வேணும்னா சொல்லு, 1 இயர் தான், டிவோர்ஸ் பண்ணிடுறேன் உனக்கு. எப்படி? எங்கே பாரு சிமன், நீ என்ன சொன்ன என்கிட்ட? நீ சோயாவை 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறியா? அஃப்கோர்ஸ் 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். ஆனால் நான் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை வருஷம் லவ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரில. அந்தளவுக்கு உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். புரியுதா உனக்கு? அப்போல்லாம் நீ யாருனா லவ் பண்ணிட்டு போனால் நல்லா விட்டுட்டு இருக்க முடியாது, சரியா? அந்த மாதிரி ஒய்ஃப்லாம் எனக்கு கிடையாது. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். புரியுதா உனக்கு? இதுக்கடுத்து இவ்வளோ சோயாவை பார்க்க போகிறேன், சானியாவை பார்க்க போகிறேன், இப்படி போனேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என் புருஷனை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு உன்னை உள்ளே தூக்கி வச்சுருவேன். புரியுதா உனக்கு? நான் சாஃப்ட்லாம் கிடையாது, பார்க்க வேணாம் அப்படி இருப்பேன். பட் என்கிட்ட நீ இந்த மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தனா அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே ஜிம்மன்கிட்ட மாசாக பேசிட்டு அவள் பாட்டு கிச்சனில் போய் சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கா. ஜிம்மன் பார்க்குறான். என்ன இவ்வளோ சப்பன்னு நினச்சா இவன்டா எப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்னு. அப்படியே ஜிம்மனே ஒரு மாதிரி ஒரு செகண்ட் அப்படி ஷாக்காகி வாயனை பார்த்துட்ருக்கான். வாயனானா அது எதுவுமே கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து ஜிம்மனை ஒரு பார்வை பார்த்து வந்து சாப்பிடு அப்படின்னு அப்படியே சாஃப்டாக சொல்லிட்டு அவளும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஜிம்முன்னு வாயினுக்கு எதுக்கு உட்காரான். பட் அவன் சாப்பிடல. அப்படியே அவனோட கன்னத்தில் கையை வச்சுட்டு வாயினை தான் பார்க்குறான். நம்மா பேசுகிறா அப்படின்னு ஒரு மாதிரி அவளே பார்க்குறான். அவளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முனை பார்க்குறா. ஜிம்முன்னு இப்படி தன்னை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோம். உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா? ஏன்னா நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம இருக்க? எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கலை, நான் ஆஃபீஸ் கேண்டீனில் போய் சாப்பிட்டுப்பேன். அப்போ சரியா, சரி அப்போ கூட நான் நாய்க்கு போட்டுறேன். என்னது நாய்க்கு போட போறியா? ஆமாம், நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டியே. இப்போ தான் ஏதோ என் புருஷன் எனக்கு மட்டும்தான்னு சொன்னேன். புருஷன் சாப்பிடலாம் ஊட்டியில் விட மாட்டியா? நீ தான் கேண்டீனில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டியே. நீ சாப்பிட மாட்டேன்னா சொல்லு, ஊட்டி விட்றேன். அதான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டில, போய் சாப்பிடு. இல்லை வேண்டாம் கூட நானே சாப்பிட்றேன் அப்படின்னு அவனே உட்காந்து சாப்பிட்றான். உண்மையே வான் நல்லா சமைச்சிருக்கா. அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு வானை தான் பார்க்குறான். அவள் ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கா போல். ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன், ஜிம்மன், நான் ஒர்க்குக்கு போகணும். போ, என்னை ட்ராப் பண்ணுறியா? எங்கே ட்ராப் பண்ணணும்? போகிற வழியில் தான், சிட்டி ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிடுறியா? சரி. அங்கே என்ன கணக்கு வேலைக்கு வேலை பார்க்குறியா? ஆமாம், அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நினச்சேன், வா அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அவளாக அப்படியே கொஞ்சம் டிப்டாப்பாக கிளம்பி வரா. சிம்மன் பார்க்குறான். என்ன என் கண்ணுக்கு அழகாக தர்றா கருமோ, சே இப்போல்லாம் யோசிக்கக்கூடாதுடா ஜிம்மனு, இப்போல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படின்னு அவனும் அப்படியே காரில் தான் உட்காடுறான். வான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரலான்னு போகும்போது அவன் வேண்டானா, நீ ஃப்ரெண்டெல்லாம் உட்கார வேணாம், போய் பின்னாடியே உட்காந்துக்கோ அப்படின்றான். அவளும் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு அப்போ சரி அப்படின்னு அவளும் பின்னாடி போய் உட்காந்து சில ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்ருக்க. இவன் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டாமல் மிரர் தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்னமோ தெரில, வாயினை பார்த்தது ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படியே வாயினையே பார்த்துட்ருக்க. வாயினும் கரெக்டாக பார்க்குறா. அப்போ கரெக்டாக ஏதோ பார்க்காத மாதிரி அவன் பாட்டுக்கு அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ சொன்ன ஹாஸ்பிட்டலில் வந்துருச்சு, இறங்குறியா கொஞ்சம்? வந்துருச்சா? ஐயோ, ஆனால் ஜிம்மன் உன் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரில. ஏன் அந்தளவுக்கு நான் எதுவும் ஃபன்னியாக பண்ணனா என்ன? நீ ஃபன்னியாக பண்ணல, உன் கூட இருக்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பாய். இங்கே பாரு, இதுக்கு அடுத்தலாம் என்ன இப்படிலாம் ட்ராப் பண்ண சொல்லக்கூடாது. ஏதோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால ட்ராப் பண்ணுறேன். இதுக்கப்புறம்லாம் நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சரியா? நீ உனக்கு தான் கார் இருக்குல்ல தனியாக, நீ அதிலே வந்துக்கோ. நீ தானே என் புருஷன், நீ என்னை ட்ராப் பண்ணு. நான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, ஸோ நீ தான் பண்ணணும். பாய், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா.
சிம்மன் அப்படிக்கு ஒரு மாரி சிரிப்பு வருது. அவ லவ் யூன்னு சொன்னது எங்கேயோ ஒரு மாரி டச் ஆயிடுச்சு போல. அப்படியே அவ போறதே பார்த்துட்டுருக்கான். அவளும் உள்ள போயிட்டா. அவ போயே ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இருந்தாலும் அங்கேயே ஒரு மாரி ஸ்டன் ஆயி நின்னுட்டுருக்கான். அவனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெர்ல. அப்பதான் கண்ண மூடி யோசிச்சு பார்க்குறான். நேத்து என்ன நடந்திருக்குன்னா, வாயன வீட்ல விட்டுட்டு அவன் நேரா ஜோயாவ தான் பார்க்க போயிருப்பான். ஜோயா என்னடான்னா ஜிம்முனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதுவும் யார்கிட்டனா, அவளோட பாய் பெஸ்டி கிட்ட. ஜிம்முனுக்குமே தெரியும். ஜிம்முனோட நல்ல ஃப்ரெண்டும் தான் அவன். பட் இருந்தாலும் நேத்து அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹக் பண்ணி அவ அழுதுட்டுருக்கும்போது அவன் சமாதானப்படுத்தினது, ஜிம்முனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இவ தனக்கானவ இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் அப்பவுமே வந்திருக்கும். இருந்தாலும் போய் சோயாவ சமாதானப்படுத்தியிருப்பான். ஆனா, அவ இவள மதிச்சிருக்க கூட மாட்டா. அப்படியே அவன தள்ளி விட்டுருந்திருப்பா. அவனும் ஒரு மாரி சோகமாயி தான் மறுநாள் நைட்டு வரைக்கும் சோயா வீட்டு வாசல்ல தான் உட்காந்துருப்பான். சோயா அப்படியே என்னன்னு கூட பார்த்துருக்க மாட்டா. பட் அப்பயும் அந்த ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்குள்ள தான் இருந்திருப்பான். வெளில வந்து ஜிம்முன கூட பார்த்துருக்க மாட்டான். ஸோ அதுவே ஜிம்முனுக்கு ஒரு மாரி இருந்திருக்கும். அந்த கடுப்புல தான் காலையில வீட்டுக்கு வந்திருப்பான். வீட்டுக்கு வந்தா வாயின்னு இப்படி சொல்றத பார்த்ததும், அவளுக்கு தோணுது, இப்போ நம்ம இவகிட்ட போணுமா? இல்லன்னா சோயா கிட்ட போணுமா? அப்படின்னு டபுள் மைண்டோட நேரா ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்தா எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடா நம்ம பாஸுக்கு நேத்து தான்டா கல்யாணம் ஆச்சு. நான் அதுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சாக்குக்குலாம் கேட்குறான். பாஸ் நேத்து தானே பாஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு அதுக்குள்ளே வந்துட்டீங்க ஆஃபீஸ்க்கு. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியது தானே. இல்ல ஆஃபீஸில் எவ்வளோ ஒர்க் இருக்கு. வீட்டில் உட்காந்து நான் என்ன பண்ண போறேன். புது பொண்டாட்டிய வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு கேட்குறீங்களே. ஒரு ஹனிமூன் கூடயா பாஸ் போல. அது ஹனிமூன் அப்படின்னு அவன் இப்போ தான் யோசிக்கிறான். ஆமால்ல நேற்று எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆச்சு. அப்போ நேற்று தானே எனக்கும் அவளுக்கும் நைட்டு. ஆனால் நம்ம அங்கே இல்லையே அப்படின்னு அவனுக்கு இப்போ தான் அந்த தாட்டே வருது. அவள் இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கா. இல்லை ஜங்குக்கு வரேன் பாஸ் உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல. ஒரு சின்ன வேலை விஷயமா நான் வெளிநாடு வரைக்கும் போயிட்டேன். உங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோ வந்தால் காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஒயனை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒயன் அப்படின்ற பேர் மட்டும்தான் தெரியும். நம்பரில் எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்துட்டு சாரிடா என்கிட்ட ஃபோட்டோ இல்லை. என்னது உங்கள் பொண்டாட்டி ஃபோட்டோ இல்லையா? என்னப்பா சொல்கிறீங்க? அவங்க உங்கள் பொண்டாட்டி தானே இல்லை இல்லையா? சும்மா தொண கேள்வி கேட்காத பேசாம போ அப்படின்னு ஜிம்முன் அங்கேருந்து அவனை துரத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பார்க்குறான். பட் அவனால் ஒர்க் பார்க்கவே முடியல. அப்படியே ஒயனோட தாட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஆயிருக்கும். இந்த 1 வீக்குமே நேராக ஜிம்மில் ஒயனை ட்ராப் பண்ணுவான். ஒயன் பாய் லவ்யூன்னு சொல்லிட்டு போவா. ஒயன் 3 வேளை சமைச்சு கொடுப்பா. ஜிம்முன்னு மூடிக்கிட்டு திம்பான். அவ்வளோதான். இது மட்டும்தான் நடந்திருக்கும். மற்றபடி ஒயனும் எதுவும் பேசியிருக்க மாட்டான். ஜிம்மும் எதுவும் பேசியிருக்க மாட்டான். நடுவுலேயே ஒயன் என்ன பண்ணியிருப்பானா, அவனும் சோயா க்ளோஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீட்டு குப்பை தொட்டிலாம் போட்டிருந்திருப்பா. ஜிம்முன் அதை நோட் பண்ணியிருந்திருப்பான். பட் இருந்தாலும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். அவளும் எதுவும் சொல்ல மாட்டா. அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ 1 வீக் அப்புறம் காலையில் வாயன் வந்து ஜிம்முனுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜிம்முனோட அம்மா அப்பா வந்துட்டாங்க. வாயனா முழிக்கிறா. என்னது ஜிம்முனோட அம்மா அப்பாவா அப்படின்னு ஷாக்காக பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்முனும் ஏ இது எங்கள் அம்மா அப்பா கார் தானே. ஆமாம் உங்கள் அம்மா அப்பா கார் தான். நீ வேகமாக போ அப்படின்னு வாயனோட ரூமுக்கு போய் வேகமாக அவனோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நேராக அவனோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கான். வாயன் கேட்குறான் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? பின்னா நீ நானும் தனித்தனியாக இருக்கும்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஆமாம் அது வேறு ஒன்று இருக்குல்ல. இருக்குல்ல இல்லை இருக்குது அப்படின்னு அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது வாயனும் அவங்கள வெல்கம் பண்ணுறா. அவன் அப்போ தான் மாடியில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு கீழே வரான். அவங்களும் என்னடா ஜிவனே எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. எங்கே டைமே இல்லை. இன்றைக்கி சண்டே இல்லை 2 பேர் வீட்டில் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் கூட ஒரு நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. வாயனும் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறா. அவங்க அம்மாவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறா. என்னம்மா ரொம்ப வேர்க்குதா அப்படின்னு சொல்லி ஏசியெல்லாம் போடுறா. ஜிம்முன்னு பார்க்குறான். நான் வந்தால் மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா. 3 வேளை சோறு போடுறா. ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா. ஆனால் லவ் யூ மட்டும் தினமும் கரெக்டாக சொல்லிடுறா. பாய் ஜிமன் லவ் யூ. குட் நைட் ஜிமன் லவ் யூ. இதை மட்டும் கரெக்டாக சொல்கிறா. இவ என்ன மாதிரி பொண்ணு அப்படின்னு அப்படியே அவளே தான் பார்த்துட்ருக்கான். அவள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு ஜிம்னை பார்த்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறா. வேணாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வாயனை பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறான். வாயனுக்கே ஷாக்கு. என்னது இந்த சிட்டி ரொம்ப சிரிக்குமா அப்படின்னு அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்போ சரி அப்படின்னு அவள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. வாயன்னா ஜிவனோட அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. 2 பேரும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிவன்லாம் பார்க்குறான். அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். ஏன்பா அம்மா இந்த மாதிரி என்கிட்ட கூட பேசாது. ஆனால் வாயன்கிட்ட உட்காந்து இவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க. உனக்கு வாயனை பற்றி என்ன தெரியும்? வாயனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ அவளுக்கு வந்து
அம்மாவோட பாசம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா வாயன் பிறந்தப்பமே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அதனாலேயே உங்கள் அம்மாவுக்கு தனியாக வாயன் மேலே பாசம்னு ஒன்று இருக்குது. வாயனுமே அப்படி தான். உங்கள் அம்மாவாக தான் அவன் நினைக்கிறான். அவளோட அம்மாவாக நினைக்கிறான், மாமியாராக நினைக்கல. அதனால தான் 2 பேரால் இவ்வளோ ஜோயாலாக இருக்க முடியுது. வாயனை நல்லா பார்த்துக்கூடா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் ரொம்ப கஷ்டமும் பட்டிருக்கா. ஸோ அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, அவளை கஷ்டப்படுத்தாத. அவள் அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் ரூடாக இருப்பாள். ஏன்னா அப்பா கிட்ட வளர்ந்துருக்கால, ஸோ அப்படி தான் இருப்பாள். நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. உனக்கு ஏதோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்ன 2 பேரும்? சே அப்போல்லாம் இல்லைப்பா. உண்மையே சொல்லணுன்னா வாயன் இது வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டதே கிடையாது. அவள் பாட்டுக்கு இருப்பாள். அவன் என்ன என்கிட்ட சண்டை போட போகிறா அப்படின்னு அவன் அப்படி சொல்லியிருந்தாலும் அப்படியே திரும்பி வாயனை பார்க்குறான். வாயனுக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறது சிம்முனுக்கு வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. அப்படியே அன்றைக்கி நம்ம இந்த கொஷின் கேட்குறப்போ அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். அவளை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளைய போய் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்குமே அப்படின்னு அப்படியே வாயனையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். வாயனும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு அப்படியே ஏதாச்சும் திரும்பி ஜிம்முனை பார்க்குறா. ஜிம்முன் அப்படியே இவளையே பார்த்துட்டு இருக்கதா பார்த்ததும் என்ன அப்படின்னு கண்ணிலே கேட்குறா. அவனும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனும் கண் அசைக்கிறான். அவங்க 2 பேருக்குள்ளே வாயை விட்டு பேசலாம் கூட இந்த ஆக்ஷன் மூலிமா நிறைய டைம் பேசியிருப்பாங்க போல். ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. இதை ஜிம்னோட அம்மா பார்த்துட்டு என்னம்மா அவன் என் பையன் கூட நல்லா மெர்ஜ் ஆகிட்ட போல், எப்படி லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு, ஜிம்னோட நல்லா தானே பார்த்துட்ருக்கான். நல்லா தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன, சரி அவரோட ஒர்க்கில் எப்படி போகுது? ரொம்ப நல்லாவே போகுது அப்படின்னு அவள் எல்லாத்தையும் சொல்கிறா. சரிம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு 2 பேரும் இதுக்கு முன்னாடி வாயின் தங்கியிருந்தால, ஸோ அந்த ரூமில் தான் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ வாயின் பார்க்குறா, அப்படியே ஜிம்முனையே பார்க்குறா. ஜிம்முனும் இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு அப்படியே அவன் கொஞ்சம் நேரம் சோஃபாவில் உட்காந்துருக்கா. வாயினும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கா. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மா வெளில வந்து 2 பேர் தூங்க போலையா அப்படின்னு கேட்குறாங்க. போகணுமா அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு மறுபடியும் அவங்க ரூம்குள்ளே விட்டுட்டு வாயனை பார்த்து நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? பின்ன நான் தூங்கணும்ல. ஆமாம் நீ தூங்கணும் தான், போன தூங்க வேண்டான்னு சொல்லலையே. அதான் உங்கள் அம்மா அப்பா தூங்கிட்டாங்கன்னா நான் சோஃபாலே படுத்து தூங்கிடுவேன். அவங்க காலையில் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சிருவேன். அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் தூங்குங்க, குட் நைட், லவ் யூ அப்படின்றா. சிம்முன் அப்படியே அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இதை மட்டும் நல்லா சொல்லு, நீ இங்கெல்லாம் தூங்க வேண்டாம், என் கூட வா. எங்கே? ஏரமுக்கு வா. நான் ஏன் வரணும்? நீ என் பொண்டாட்டி தானே, ஏன் என் ரூமுக்குள்ளே வரமாட்டியா? நான் ஃபஸ்ட்டு வரேன்னு தானே சொன்னேன், நீங்கள் தானே வேணான்னு சொன்னீங்க, கீழே படுத்துக்கோன்னு சொன்னீங்க. நான் கீழே இருந்துக்கிறேன், நான் வரல. அம்மா தாயி இப்போ நான் தானே கூப்பிட்றேன் வா அப்படின்னு அவளோட கையை பிடிச்சிருக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் வாயனோட கையை பிடிச்சிருக்கான். வாயன் அப்படியே அவனை பார்க்குறா. அவனும் என்ன பார்க்குற வா அப்படின்னு அப்படியே வாயனை மேலே கூட்டிகிட்டு போகிறான். அவனே ஃபஸ்ட்டு வராதன்னு சொன்னான், இப்போ அவனே கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு வாயனை அப்படியே ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மெல் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே வரா. வந்து பார்த்தா ரூமே லைட்டாக குப்பை மாதிரி இருக்குது. அப்படியே ரூமை சுற்றி பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஜிம்னோட ரூமுக்குள்ளே வரா. அங்கே பார்த்தா அங்கேயும் ஜிம்முன் சோயா இருந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. யோசிக்கவே இல்லையே, அவள் பாட்டுக்கு எடுத்து அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது ரூமுக்குள்ளே, அதில் போட்டுட்டா. ஜிம்னோட தான் போட்டிருப்பா. ஜிம்னு அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் அதை போட்டா அப்படின்லாம் கேட்டிருக்க மாட்டான். அப்படியே அவளை பார்த்துருந்துருப்பா. அவள் அதை போட்டுட்டு அப்படியே ஜிம்முனை பார்த்து ஒரு முறை ஜிம்முனும் நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு அவன் பாட்டுக்கு கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். அங்கே தான் வாயனோட லக்கேஜ் வச்சுருக்கான் போல். அதுலேருந்து துணியெல்லாம் கீழே விழுகிற மாதிரி இருக்குது. வாயன் பார்த்துட்டு என்ன இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு அதை எடுத்து ஒழுங்காக வச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒயிட் கலரில் ஒரு கோட் இருக்குது. வாயன் ஜிம்முன்னு பார்க்குறான். பார்த்துட்டு இது என்ன ஒயிட் கலர் கோட், இந்த மாதிரி 4-5 வச்சுருக்க, அது இதெல்லாம் டாக்டர் தானே போடுவாங்க, நீ என்ன டாக்டரா அப்படின்னு கேட்குறான். வாயன் அதுக்கு அவனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன அப்போ நீ சீரியஸாக டாக்டரா அப்படின்னு வாயன் ஒரு மாதிரி ஷாக்கோட கேட்க. வாயனும் ஆமாம் நான் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் சொன்னீங்களே சிட்டி ஹாஸ்பிட்டலில் கணக்கு வழக்கு எழுத போறியான்னு, நான் கணக்கு வழக்கெல்லாம் எழுத போல, டாக்டர் வேலைக்கு போனேன் அப்படின்னு அவள் இப்போ தான் சொல்கிறா தான் ஒரு டாக்டர் அப்படின்னு. ஜிம்முனுக்கா அப்படியே ஒரு மாதிரி தகச்சு போய் அவளை பார்த்துட்டு இருக்கான். அவன் நினச்சிட்டு இருந்தா இவன் ஏதோ படிச்சிருக்கா, சும்மா ஏதோ வேலை பார்க்குறா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். பட் வாயன் ஒரு எம்பிபிஎஸ் படித்தவ ஒரு ஐ டாக்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு இன்றைக்கி தான் தெரியும். இவளை பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் தோணினாலும் இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ சாதாரணமாக நடந்துக்கிறா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி அவளை பார்க்குறான். அவளும் எதுக்கு இப்படி பார்க்குறீங்க, போய் சொல்லிட்டேன்னு கோவத்தில் பார்க்குறீங்களா என்ன,
ஆனா நான் உங்கள பொய்லாம் எதுவும் சொல்லலையே! அப்புறம் எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? இல்ல, எனக்கு ஒரு மாரி வியப்பா இருக்கு. வியப்பா இருக்கா? ஏன்? இல்ல, இந்நேரம் டாக்டர் படிக்கிற பொண்ணுங்களா இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு இருந்திருப்பாங்க. அவங்க நெனச்ச நேரத்துக்கு என்னனாலும் செய்வாங்க. ஏன்? நான் உன்ன பிடிக்கல அப்புட்லாம் சொன்னேன். அப்ப கூட நீ வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ பாட்டுக்கு லக்கேஜ தூக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போய் உன் லைஃப் உன்னால தனியா பார்த்துக்க முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு உனக்கு இன்கம் இருக்கு. கையில ஜாப்பும் இருக்கு. ஆனாலும் நீ அது எதுவுமே என்கிட்ட காட்டிக்காம, சிம்பிளா, நார்மலா என்கிட்ட இருந்த. எப்படி உன்னால அத பண்ண முடிஞ்சது? அதுக்கு அப்படியே வாயன அவன ஒரு மாரி பார்த்து, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, "உங்கள விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னோட லவ் நீ தானே. எனக்கு நீ தானே முக்கியம். உன்ன விட எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. இந்த டாக்டர் ஜாப்பும் சரி. நீ தான் முக்கியம். அதான் உன் கூட இருக்கேன்." அப்படின்னு அசால்ட்டா ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டா, ஜிம்முன்னு அவ்வளோதான் அப்படியே ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கி போய் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாட்டா.